السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. وعن أبي برزة رضي الله تعالى عنه أنه قال رسول الله صلى الله عليه وسلم: لا تزول قدم عبد يوم القيامة حتى يسأل عن عمره فيما أفنى وعن علمه فيما فعل فيه وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه وعن جسمه فيما أبلاه. رواه الترمذي. அபு பரஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக எடுத்துரைக்கிறார்கள். கியாம நாளிலே ஒரு அடியானுடைய கால்கள் அவனிடத்திலே சில கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரை நகராது, அப்படியே நின்று கொண்டே இருப்பார். முதலாம் கேள்வி, உன்னுடைய ஆயுளை நீ எப்படி கழித்தாய்? இரண்டாம் கேள்வி, நீ கற்ற இல்மு பிரகாரம் நீ செயல்பட்டாயா? மூன்றாம் கேள்வி, எப்படி செல்வம் சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? நான்காம் கேள்வி, உன்னுடைய உடலை, உன்னுடைய மேனியை நீ எப்படி பயன்படுத்தினாய்? இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற வரை ஒரு அடியானுடைய கால் நகரவே செய்யாது, அப்படியே நிலைகுத்தி நின்று கொண்டிருப்பான் என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். ஆயுள் என்பது அல்லாஹ் அளித்த ஒரு பெரும் அருட்கொடை, நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். சிறிய வயதிலேயே இறந்துவிடக்கூடியவர்கள் உண்டு, விபத்துக்களிலே இறந்துவிடக்கூடியவர்கள் உண்டு, அசம்பாவிதங்களால். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஆயுளை ஒரு அருட்கொடையாக தந்திருக்கிறான் என்றால் அதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய அந்த காலம், நேரத்தினுடைய மதிப்பு, மரியாதையை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காலம் கண் போன்றது, கடமை பொன் போன்றது என்றெல்லாம் உதாரணம் சொல்வார்களே, அதை விளக்குவதற்காக சொல்லுவார்கள். எனவே நாம் நம்முடைய ஆயுளின் மகிமை புரிந்து கொண்டு நேரம் காலத்தை எப்படி ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும். பல நல்ல விஷயங்களை நாம் கேட்டிருப்போம், தெரிந்திருப்போம். அதை நாம் கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். ஐவேளை தொழுகையிலிருந்து நம்முடைய இறுதி மூச்சு வரை இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதல்கள் அவ்வப்போது நம்முடைய செவி பாறைகளுக்கு வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கிறது. நம்மால் இயன்ற மட்டும் அதனுடைய அந்த போதனைகள் பிரகாரம் வாழ முயற்சிக்க வேண்டும். அது பற்றியும் அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்கிறான். எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், செலவழிக்கலாம் என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. நம்முடைய ஷரியத் வழிகளை காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் செலவு பண்ண வேண்டும் என்று ஹலால் ஹராம் பார்க்க சொல்லுகிறது. ஒரு முஸ்லிம் அந்த கட்டுப்பாடுகளுக்குள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார். முஸ்லிம் அல்லாதோர் அவர்கள் பற்றி பேசுவதற்கு ஒன்றும் கிடையாது. எனவே ஷரியத்திலே என்ன ஹலாலோ அதன் பிரகாரம் சம்பாதிக்க வேண்டும். செலவு செய்வதற்கும் ஒரு வரைமுறை உண்டு. அநாகரிகமான முறையிலே, அனாவசியமான முறையிலே நாம் நம்முடைய செல்வத்தை பாழாக்கிவிட முடியாது. அது அல்லாஹுடைய செல்வம், அல்லாஹ் அளித்த நமக்கு செல்வம் எனும்போது நாம் வீண் விரயம் செய்தோம் என்றால், ஆடம்பரமாக செலவு செய்தோம் என்றால், அபத்தமாக செலவு செய்தோம் என்றால், அது பற்றி மறுமை நாளிலே அல்லாஹ் சுவால் கேட்பான். அது போன்றுதான் நம்முடைய மேனியை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது. அல்லாஹ் உடம்பிலே வெளி உறுப்புகள், உள் உறுப்புகள் எல்லாம் ஒரு மாபெரும் நேமத்துகள். லட்சம் பணம் கொடுத்தாலும் அதனுடைய பெருமானத்தை மதிப்பிடவே முடியாது. கோடி கொடுத்தாலும். கண்கள் இருக்கின்றன, கைகள் இருக்கின்றன, கரங்கள் இருக்கின்றன, காதுகள் இருக்கின்றன, வாய் இருக்கின்றன, உள்ளே பல் இருக்கின்றன, நாவு இருக்கின்றன. ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டால் எத்தனை பேர் கஷ்டப்படுகிறார்கள் பார்க்கிறோமே. கிட்டத்தட்ட 6 மாத காலமாக ஒருவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்படி வாயிலே ஒரு புண், அவரால் முடியவில்லை. ஆள் நிலை குலைந்து போய்விட்டார், மெலிந்து போய்விட்டார். ஏதோ ஒரு பெரிய வியாதி அவரை தொற்றி கொண்டு விட்டது.
அல்லாஹ் மறுமை நாளிலே கேட்பான், உம்முடைய ஜிஸ்ம், உம்முடைய மேனி இருக்கிறதே, அதை உனக்கு நான் ஒரு நேமத்தாக தந்தேன். அந்த மேனியை நீ எப்படி பயன்படுத்தினாய்? கண்ட கண்ட காட்சியை கண்டு கொண்டிருந்தாயா? கண்ட கண்ட விஷயங்களை பேசி கொண்டிருந்தாயா? கேட்டு கொண்டிருந்தாயா? இதனால் உன்னுடைய உடம்பை நீ வீணாக்கி விட்டாயா? சாப்பிடக்கூடாத பொருள்களை எல்லாம், உட்கொள்ளக்கூடாத உணவுகளை எல்லாம் நீ உண்டாயா? கேட்பான் அல்லாஹ். வான் ஜிஸ்மிஹி மா அபுலாஹு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியாக வேண்டும். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோட்டிவேஷன் நமக்கு செய்கிறார்கள். செல்ஃப் டெவலப்மெண்ட் என்று கூறுவார்கள் அல்லவா? நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் வாழுங்கள், உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், செம்மையாக இருக்கும் என்று நமக்கு வழிகாண்பிக்கிறார். நேரம் காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள், நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், கற்ற பிரகாரம் நீங்கள் அமல் செய்யுங்கள். உங்களுக்கு செலவழிக்க எத்தனையோ சரியான ரூட்டுகள் இருக்கின்றன. அந்த ரூட்டிலே நீங்கள் சென்று நீங்கள் சம்பாதியுங்கள், செலவழியுங்கள். இதெல்லாம் மோட்டிவேஷன் தானே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்லாடலையுமே, ஒவ்வொரு உபதேசங்களையுமே நம்முடைய மேம்பாட்டிற்கான வழிகாட்டுதல்கள் இருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒரு ஹதீஸ் தான் இந்த அற்புதமான ஒரு ஹதீஸ். நாம் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் அருமை சகோதரர்களே, இந்த பூமி சாட்சியாக அமைகிறது. நாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம். மரகும் தாஜு ஷரியத் எஸ்ஆர் ஷம்சுல் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதான் சுல்சிலத்தில் அரபு என்கிற அந்த சூறாவிலே யௌம இதின் துஹத்திசு அக்பாரஹா என்று வருகிறது. பூமி இருக்கிறதே, அந்த பூமியில என்ன நடைபெற்றதோ அந்த செய்திகளை எல்லாம் அந்த பூமி மறுமை நாளிலே அறிவித்து கொடுக்கும், அந்த உண்மையை வெளிப்படுத்தும் என்று வருகிறது. இந்த ஆயத்திற்கான விளக்கம் என்ன என்பதை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார். அத்ததுரூனமா அக்பாருஹா கேட்டார்கள் சத்திய சஹாபியிடத்திலே. யௌம இதின் துஹத்திசு அக்பாருஹா என்று கூறுகிறானே, அக்பார்னால் மெசேஜ், சில தகவல்கள் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? நண்பர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொன்னார்கள், இன்ன அக்பாரஹா அன் தஷஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் பிமா அமில அலா தஹ்ரிஹா. பூமியின் மேல் பகுதியிலே ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்னென்ன செயல்பாட்டிலே ஈடுபட்டார்களோ அத்தனை செயல்பாடுகளையும் அந்த பூமி மறுமை நாளிலே ஒரு சாட்சியமாக எடுத்துரைக்கும் என்று சொன்னார். மறுமை நாளிலே எல்லா தகவல்களும் வெளியே வந்துவிடும். இந்த உலகத்திலே நாம் எவ்வளவு ரகசியமாக செய்தாலும் கூட அந்த ரகசியங்களும் மறுமை நாளிலே பரகசியமாக மாறிவிடும். எத்தனையோ மெசேஜ்களை பார்க்கிறோம், மறைக்கப்பட்ட அந்த விஷயங்கள் வெளிப்பட்டு விடுகின்றன அல்லவா? அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்போது இந்த பள்ளியில நாம் தொழுகிறோம் என்றால் இத்தனை பேர் ஆங்காங்கே அமர்ந்து நாம் இந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் மறுமை நாளிலே இந்த பள்ளிவாசல் நமக்கு சாட்சி சொல்லும். இதான் யௌம இதின் துஹத்திசு அக்பாரா. அந்த பூமி சொல்லும், அமில்த கதா வ கதா ஃபி யௌமி கதா வ கதா ஃபஹாதி அக்பாருஹா. இந்தந்த நாளிலே, இன்றைய 17ஆம் தேதியிலே 6ஆம் மாதத்திலே 2025ஆம் ஆண்டிலே இதான் ஃபி யௌமி கதா வ கதா, இன்னென்ன செயல்பாட்டில் நீ ஈடுபட்டாயா இல்லையா என்று பூமி சாட்சி சொல்லும் மறுமை நாளிலே. அதான் இதான் சுல்சிலத்தில் அரபுல்லே வரக்கூடிய யௌமைதின் துஹத்திஸ் அக்பாரஹாவுக்கான விளக்கம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு பல்வேறுபட்ட விஷயங்களை உணர்த்துகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் நல்ல உடுப்புகளை உடுத்தி அலங்காரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நேரம் வரும் கியாமம். அந்த கியாமத்திலே நாம் நம்முடைய இருப்பிடங்களிலிருந்து எழுப்பப்படுகிற போது எப்படி எழுப்பப்படுவோம் என்றால், ஹுஃபாத்தன் உராத்தன் உருளா, காலிலே செருப்பு இருக்காது, உடம்பிலே உடை இருக்காது, சுண்ணத்து கூட பண்ணாத நிலைமையிலே, கைரம் மஃதூனி, உருளா என்றால் கைரம் மஃதூனில், கத்னா செய்யப்படாத நிலைமையில, அதாவது பிறந்த மேனி எப்படி இருக்குமோ அது போன்றுதான் மறுமை நாளிலே மக்கள் எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா அம்மா கேட்டார்கள், பயந்து போய்விட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், அர்ரிஜாலு வன்னிசா ஜமியா எந்துர்பான், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் புலிம் இருப்பார்களே, இப்படி பிறந்த மேனியோடு திறந்த மேனியோடு மக்கள் எழுகிற போது ஒருவரை பார்க்க வேண்டிய நிலை உண்டாகாதா? பெருமானார் ரசூலே கரீம் பதில் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அய்யுஹிம்மஹும் தாலிகே, இதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவனம் இருக்காது.
நப்சி நப்சி என்று அலைந்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் என் நிலை என்ன ஆகுமோ, என்னுடைய நப்சுக்கு என்ன ஆகுமோ என்கிற கவலைத்தான். எத்தனையோ விபத்துக்கள் ஏற்படுகிறது. அவரவர்கள் அலறி புடைத்து கொண்டு ஓடுகிறார்களா இல்லையா? உடம்பிலே துணி இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காலகட்டம். அந்த நேரத்தில் யாரும் யாரையும் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாகாது ஆயிஷா என்று பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிர்ந்ததாக சொல்கிறார். மறுமை நாளிலே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் ஏற்படும், சம்பவங்கள் ஏற்படும் எனும்போது நாம் எவ்வளவு எச்சரிக்கையா அந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கிறது. அப்படினால் இந்த ஹதீஸுடைய சாராம்சம் என்ன? இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய அரும்பெரும் அருட்கடைகளை எண்ணி பார்த்து, சீர்தூக்கி பார்த்து, அந்த நேமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற இந்த உபதேசங்களை நாம் எல்லோரும் வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.